1919 ஏப்ரல் 13 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு இந்திய புரட்சியாளர் உதம் சிங் பழிவாங்கினார். 21 ஆண்டுகள் காத்திருந்த அவர் மார்ச் 13, 1940 அன்று லண்டனில் வைத்து படுகொலைக்கு காரணமான அப்போதைய பஞ்சாப் துணைநிலை ஆளுநர் மைக்கேல் ஓட்வயரை சுட்டுக் கொன்றார். இச்செயலுக்காக உதம் சிங் ஜூலை 31, 1940 தூக்கிலிடப்பட்டார். படுகொலைக்கு காரணமான ஜெனரல் ரெஜினால்ட் டயர் உத்தரவிட மைக்கேல் ஓட்வயர் அதற்கு அனுமதி அளித்திருந்தார். மார்ச் 13, 1940 லண்டனில் உள்ள கேக்ஸ்டன் ஹால் கூட்டத்தில் உரையாற்றிவிட்டு அமர சென்ற மைக்கேல் ஓட்வயரை உதம் சிங் சுட்டுக் கொன்றார். பின்னர் அவர் நீதிமன்றத்தில், நான் என் தாயகத்திற்காக என் உயிரை தியாகம் செய்ய அஞ்சவில்லை என கூறினார். ஆளுநர் டயரின் கொலை இந்தியாவில் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தியது. மக்கள் மைக்கேல் டயரின் கொடும் செயலை மறக்கவில்லை. வழக்கம்போல் காந்திஜி அவரது செயலை கண்டித்தார். ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் 1942 நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு போராட்டத்திற்கு உத்தம் சிங்கால் ஏற்பட்ட உணர்ச்சி மிகவும் உதவியது என்று கூறுகின்றனர். நேதாஜி சிங்கின் செயலை வரவேற்றார். R.C. ஜாஹர்வாரா தனது கான்ஸ்டிடியூஷனல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் நேஷனல் மூவ்மெண்ட் என்ற நூலில் சிங்கின் தீர செயல் இந்திய சுதந்திரத்திற்கு புத்துணர்வு ஊட்டியது என்று எழுதியுள்ளார். இந்திய அரசாங்கத்தின் இரகசிய குறிப்பு ஆளுநர் டயரின் கொலை மக்களுக்கு மிகுந்த திருப்தியை அளித்தது என்று கூறுகிறது. உலகம் முழுவதும் செய்தித்தாள்கள் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நினைவு கூர்ந்து மைக்கேல் டயர் தான் இதற்கு பொறுப்பாளி என்று எழுதின. டைம்ஸ் ஆஃப் லண்டன் என்ற பத்திரிகை உத்தம் சிங் சுதந்திர போராட்ட வீரர் என்றும் அவரது செயல் ஒடுக்கப்பட்ட இந்தியரின் உணர்ச்சி வெளிப்பாடு என்றும் எழுதியது. 1940 ஆண்டு ஜாலியன் வாலாபாக் படுகொலை 21வது நினைவு காங்கிரஸ் கூட்டத்தில் உத்தம் சிங் மிகவும் போற்றப்பட்டார். பஞ்சாப் காங்கிரஸ் டயருக்கு அஞ்சலி செலுத்தவும் உத்தம் சிங் செயலை கண்டிக்கவும் மறுத்துவிட்டது. அக்காலத்தில் ரோம் நகரில் அதிகம் வெளியான பெர்கெரெட் என்ற பத்திரிகை சிங்கின் செயலை தீர செயல் என்று பாராட்டியது. ஜெர்மனி வானொலி ஒடுக்கப்பட்ட மக்கள் குண்டுகளால் பேசிவிட்டனர் என்றும் இந்தியர்கள் யானையைப் போல எதிரிகளை மன்னிக்கவே மாட்டார்கள் என்றும் 20 ஆண்டுகள் கழித்தும் அவர்கள் பழி தீர்த்துவிட்டார்கள் என்றும் கூறியது. பெர்லின் பத்திரிகை உத்தம் சிங் இந்திய சுதந்திரத்தின் வழிகாட்டி என்று கூறியது.